இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ நேரம் பேஷண்ட் வெயிட் பண்ணவும் இது வந்து ஆட்ஸ் மோர் வேல்யூ நல்ல ஒரு திரைப்படம் பண்ணியிருக்கோம். எல்லாரோட நல்ல படம் பண்ணியிருக்கோம். ஏப்ரல் 26 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லாரும் படத்தை பார்த்துட்டு ஹானஸ்ட் ஒப்பீனியன் கொடுத்து சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு தேங்க்யூ ஸோ மச். ஸ்பீடு இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், வார்த்தைகள்லாம் வந்து திருநெல்வேலி இந்த சரௌண்டிங்ல இருக்கிற வாழை தூக்குல இருக்கும். ஆனா அந்த ரத்தனத்துல வந்து ஓவர் பேட்ல நிறைய வந்துட்டு இருக்கு. இது இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு நம்ம எடுத்து போய் கொடுக்குற மாதிரி இல்லை. கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமோ? ஏன்னா உச்ச வார்த்தைகள் போட்டிருக்க மாதிரி இருக்கு. இதெல்லாம் கோவத்துல முதலீடு பேசுற வார்த்தைகள். நீங்க கேட்டது இல்லையா, வெளியில ரோட்ல தான் தகவல் வார்த்தைகள் வந்து கேட்டுருக்கீங்களா? அந்த மாதிரி வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் தான் கொஞ்சம் கம்மி பண்ணி, ஏன்னா இருக்கிற பசங்களுக்கு நம்மளே எடுத்து போய் கொடுக்குற மாதிரி இருக்குல்ல. அப்படியே கோபத்துல மனசுல இது வந்து நம்ம வந்து வெளியில எங்கேயுமே நம்ம போய் கேட்காம எங்கேயுமே நம்ம கேட்டது இல்லாத மாதிரி ரியாக்ட் பண்றது. 40 வருஷம் 50 வருஷமா நானும் சினிமா பண்றேன். தேவையான இடங்கள்ல சில படங்கள் வந்துட்டு ரோட்ல சண்டை நடக்கும்போது காலத்துல இருந்து வேலை செய்யறாங்க. எங்கெங்க என்னென்ன மாதிரி பேசுவாங்க, எந்தெந்த கேரக்டர் எந்தெந்த கோபம் தான் எவ்வளவு வேகமா இந்த கோபத்தை வெளிப்படுத்தும் அந்த கேரக்டராக தான் பேசிருக்கே தவிர இந்த வார்த்தையெல்லாம் எல்லாம் கண்டினியூ பண்ணுறது கிடையாது. அந்த இடமும் கிடையாது. ஒரு விஷயம் அவர் பேசிட்டு இருக்காரு. வெட்டு குத்து அந்த மாதிரி ரத்தம் தெரிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் சொல்றீங்க. ஆமாங்க, நீங்க வந்து களத்துல போய் இறங்கி பாருங்க. நீங்க உங்களை வந்து ரோட்ல இருந்து தகராறு பண்ணி ரோட்ல ஒரு பொண்ணு கையை பிடிச்சிட்டு இருப்பான். உங்களால வீடியோ மட்டும் தான் நீங்க எடுக்க முடியும். உங்களால எதுக்கு கேட்க முடியாது. கேட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. எவ்வளவு போய் சட்டையை பிடிச்சிருந்தாலும் அவன் மேல தான் கேஸ் போடுறது 10 பேர் ரெடியா இருக்கான். ஆனா கை பிடிச்சிருந்தா வந்து ஈஸியா போயிடுவான். அந்த மாதிரி சூழ்நிலை தான் நம்ம இருக்கோம். அவனெல்லாம் அடிச்சு உதைக்கிறதுக்கு ஒரு ஹீரோ வேணும். அவனை அதை நம்ம செய்ய முடியாது. நம்ம அதை வந்து நான் படம் மூலமா நான் செஞ்சிருக்கேன். நீங்க கேட்டீங்கல்ல, வீடியோ வந்து சண்டை வைக்குமான்னு, வீடியோ எடுக்குமான்னு கேட்டீங்கல்ல. அந்த வீடியோ எடுத்து நான் வீடியோ சொல்ல நான் மக்கள் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வந்து உங்களோட வீடியோ சொல்ல வீடியோ சொல்ல வீடியோ சொல்ல வீடியோ 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 எல்லா வீடியோ தான் நம்மளால எடுக்க முடியுது. நம்ம ஆளுங்க வந்து அந்த வீடியோ போட்டு அநியாயம் பண்றாங்க மாதிரி அவ்வளவுதான் போட முடியுது. ஆனா அதை வந்து சினிமா மூலமா நம்ம வந்து நிறைவேற்றி காட்டணும். டேய் 10 பேர் வீட்டு முன்னாடி இருந்து வீட்டை ஒரு தடவை நிக்கிற பொசிஷன்லாம் நீங்க நாட்டில் வந்துட்டு இருக்கு. அதனால 6330 போலீஸ் ஸ்டேஷன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. இல்லைன்னா ஒரே ஒரு ஸ்டேஷன் இருந்தா போகுது சென்னையில மட்டும். எங்கேயுமே நல்லா நடந்துட்டு இருக்குன்னா சோ அது நேரத்துல ஒரு மனுஷன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்? எத்தனை வெட்டு குத்து கேட்டு ஒரு நாள் நடக்குது கணக்கு தெரியும் உங்களுக்கு. இதை வந்து நாங்க வந்து என்டர்டைன் பண்ணல. இதுவும் இருக்கு சினிமால இல்லையா. ஆனா அதை மீறி ஒரு விஷயம் இருக்கும் படத்துல. என்ஜாய் பண்ற மாதிரி, எமோஷன் ஆகிற மாதிரி, கண்கலக்கிற மாதிரி. அதையும் நான் சொன்னேன், கண்கலக்கிற மாதிரி இப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கா. பாசம்னா இப்படிலாம் இருக்கலாமா, நேசம்னா இப்படி இருக்கலாமா, ஒருத்தருக்கு அர்ப்பணிப்பு இப்படி இருக்கலாமா, இதுவும் காட்டிக்கணும். அதையும் சொன்ன இதையும் தான் சொன்னேன். இது வந்து ஒரு யூத்துக்காக ஒரு பாஸ்டா ஒரு ஆக்ஷன் இருக்கு. இன்னொன்று வந்து ஒரு ஃபேமிலிக்காக ஒரு ஏரியா, இன்னும் சின்ன பசங்களுக்காக ஒரு ஏரியா, நல்ல காமெடி யோகி பாபா அவர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. படத்துல வந்து வெறும் வெட்டு குத்துலாம் பண்றாங்க நான் கிடையவே கிடையாது. முதல் படத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வெட்டு குத்தும் இருக்கும். ஆனா கொஞ்சம் ஆறுல கொஞ்சம் தூக்கலா இருக்கும். இப்ப இதெல்லாம் கொஞ்சம் தூக்கலா இருக்கும். அது ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் முதலே சொல்லிடுறேன். நான் கரெக்டா நான் வந்து இப்போ வந்து மறைக்கல. நான் முதல்ல சொல்லிடுறேன். ஓட்டு காட்டியாச்சு. நீங்க பேசும்போது இந்த கிளைமேக்ஸ் தெரிஞ்சது அவ்வளவு வேகமா இருந்தது. நிறைய படம் ஸ்பீடா தான் இருக்கும் உங்க படம். இந்த படம் அதை விட பயங்கர ஸ்பீடா இருக்கும் போல இருக்குது. இந்த படத்துல எல்லா படத்தையும் தாண்டி என்ன ஸ்பெஷலா இருக்கும்? ஸ்பெஷல் சொன்னேன் இல்லையா முதல்ல, நிறைய வந்து ஆக்ஷனுக்கு வந்து ரீசனபிள் ஆக்ஷனா இருக்கும். அதுதான் ஸ்பெஷலாக நான் சொல்லுவேன். ஏன்னா ஆக்ஷன் படம் வந்து போலீஸ் படம் இருந்தால் போலீஸோட எக்ஸ்க்ளூசிவா பண்ணணும்னா கொஞ்சம் போராடி நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி அதான் ஆடியன்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்றது தான். அவங்க வந்து இன்ட்ரெஸ்டா ஃபாலோ பண்றதுக்கு எவ்வளவு கேதர் பண்ணணும். அதே மாதிரி ஆக்ஷன் போது எவ்வளவு நம்ம வந்து அதை வந்து இன்ட்ரெஸ்டா கொடுக்குறோம். ஏன்னா ஆக்ஷன்றது ஆனா மக்களுக்கு கண்டிப்பா தெரியும். அதுவும் இது வந்து சினிமாவுக்கு தெரியும். அதை வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டா பண்றோம், எவ்வளவு யதார்த்தமா கொடுக்குறோம். அது உண்மையிலே அந்த ஆக்ஷன் தேவையானதா ஆக்குறோம். ஸ்கிரீன் பிளேல வந்து தேவை. ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு அநியாயம் கொடுக்கும்போது எடுத்து விதிகளோட தூக்கி போட்டு நமக்கு தோணும். அது ஹீரோ மூலமா நம்ம மனசில் உள்ள கொந்தளிப்பெல்லாம் வந்து சினிமாவில் வந்து நம்ம ஹீரோ மூலமா ரத்னம் மூலமா அது ரத்னம் விஷயம் தெரிஞ்சு அப்படி போயிட்டே இருக்கணும்.
ஏப்ரல் 26ஆம் தேதி விசால் சார் இங்க ஏப்ரல் 26ஆம் தேதி ரத்தனம் படம் வர மாதிரி இருந்தது. அது கூட வந்து அரண்மனை 4 வர மாதிரி இருந்தது. நீங்க சில கேள்விகள் கேட்டீங்க, சில கோவப்பட்டீங்க. இப்ப அரண்மனை 4 மே 3 பேருக்கு அந்த அரண்மனை டைரக்டர் வந்து ரொம்ப நெருங்கி நண்பர் சுந்தர் சி சார் தான். அவருக்கு என்ன அண்ணன் அவருக்கு ஒரு வார்த்தை இருக்காது, அவருக்கு என்ன சொல்லுவாங்க? நான் வந்து தள்ளி போக சொல்லி நான் சொன்னீங்க, எனக்கு அந்த அதிகாரம் இல்லையே. நான் யாருங்க சொல்றேன் இன்னொரு படம் தள்ளி போக சொல்றதுங்களா? நான் அந்த மாதிரி பயன்படுத்தவே முடியாது. நான் அந்த மாதிரி பாவம் எல்லாம் பண்ண மாட்டேங்க. எல்லா படமும் ஓடணும். காம்படிஷன்ல வந்து 8 லைன் ஏன் போடுறாங்க? 100 மீட்டர் ரேஸ்ல எதுக்கு ஒருத்தர் மட்டும் ஓடல? உசேன் போல்ட் மட்டும் ஓடுனா நீங்க பாப்பீங்களா? 8 பேர் ஓடுறதுல உசேன் போல்ட் ஜெயிக்கிறது தான் நம்ம சுவாரஸ்யமா பாக்குறோம். அந்த 100 மீட்டர்ல அந்த 10 செகண்ட் வந்து எப்படி பாக்குறோம்? அது மாதிரிதான் சினிமா துறையில வந்து காம்படிஷன்ன்றது தவிர்க்க முடியாத விஷயம். சோலோ ரிலீஸ் கிடைக்கிறது வந்து ஒரு அபூர்வமான விஷயம். இப்போ மார்க் ஆண்டனி செப்டம்பர் 15 கிடைச்சிச்சு, அந்த மாதிரி ஏப்ரல் 26 கிடைச்சிச்சு. இப்ப நான் சொன்னதுனால தள்ளி போச்சு அப்படின்னா நான் எனக்கு தெரியாது. அவங்க கிட்டதான் நீங்க கேள்வி கேட்கணும். நான் என்னால வந்து யாரும் தள்ளி போங்க, எல்லாரும் விலகுங்க, நான் மட்டும் ஜெயிக்கணும் அப்படியெல்லாம் என்னைக்குமே நான் யோசிச்சதே கிடையாது. நான் சத்தியமா அந்த மாதிரி யோசிச்சதே கிடையாது. எல்லாரும் ஜெயிக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லா தயாரிப்பாளர்களும் சம்பாதிக்கணும், எல்லா இயக்குநர்களும் ஜெயிக்கணும், எல்லா புதுமுக நடிகர்களுக்கு பெரிய நடிகர்களுக்கு எல்லாரும் நான் ஜெயிக்கணும். நீங்க வந்து கமர்ஷியல் படங்கள் 22 வருஷமா வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. கமர்ஷியல் பிலிம் மேக்கிங்கோட அப்ரோச் இப்போ உங்களுக்கு எப்படி வந்து சேஞ்ச் ஆயிருக்கு? 2005 அது எப்படி இருந்துச்சு, 15 எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? See, the same underline ஒரு விஷயம் இருக்கு, எமோஷன். இப்ப நம்ம குடும்பத்துல நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அது வந்து என்னைக்குமே வந்து நம்ம குடும்பத்துல ஒண்ணு, இவர் குடும்பத்துல ஒண்ணு, அவர் குடும்பத்துல ஒண்ணு அப்படியெல்லாம் இல்லை. இங்க இருக்கிற அத்தனை பேரோட குடும்பங்கள்ல ஒரே விதமான ஒரு எமோஷன் ஓடும். அது சண்டைகள் இருக்கலாம், அது எமோஷனல் விஷயங்களா இருக்கலாம், சிலர் வந்து சம்பவங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் சந்திக்க வேண்டிய விஷயங்களா இருக்கலாம். இதெல்லாம் வந்து நாங்க ஏன் வந்து அதை சார் சொன்ன மாதிரி we take a leap out of reality. ரியாலிட்டி எங்கிருந்து வருதுன்னா, நாங்க நியூஸ் பேப்பர்ல படிக்கிற விஷயங்கள், நாங்க டிவியில படிக்கிற விஷயங்கள் தான். சும்மா வந்து கற்பனையா ஏலியன் மார்ச்ல நடக்கிற விஷயத்தெல்லாம் நாங்க திரைப்படமா பண்றது இல்லை. இங்கிட்டு நடக்கிற தமிழ்நாட்டுல நடக்கிற விஷயங்கள் தான் நம்ம வந்து பண்றோம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி மாற்றங்கள் வந்து டெக்னாலஜில மாறலாம், ஆனா எமோஷன் எப்பவுமே மாறவே மாட்டாங்க. ஒரே ஒரு எமோஷன் தான். அது வந்து லவ்வா இருக்கட்டும், அது வந்து பெற்றோர்களோட ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், அது ஒரு புருஷ பொண்டாட்டி மத்தியில இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எமோஷன் இஸ் தி சேம். அதை எப்படி வந்து இன்னைக்கு இருக்கிற நீங்க சொன்ன மாதிரி டெக்னாலஜி வைஸா வந்து ஒவ்வொரு திரைப்படம் வந்து காட்டுறாங்க. இன்ஸ்டாகிராம்ல அதுல வந்து சோசியல் மீடியால முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வளர்ச்சி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சினிமாலையும் வளர்ச்சி வந்து ஓடிடி எப்பயோ சொன்னாரு கமல் சார். அது நம்ம அவர் சொல்லும் போது எல்லாரும் வந்து அவரை வந்து ஒரு வழியாக்கிட்டாங்க. ஆனா அவர் சொன்னதான் இன்னைக்கு நடக்குது ஓடிடி பிளாட்ஃபார்ம். ஸோ அதுதான் வளர்ச்சி. அதே மாதிரிதான் ஹரிசாரோட திரைப்படம் வந்து தாமிரபரணி நம்ம வந்து பண்ணோம், பூஜை பண்ணோம். ஆனா அதே ஆடியன்ஸ் வந்து இன்னைக்கு வளர்ந்து வந்திருக்காங்க. ஸ்கூல்ல படிக்கிறவங்க இன்னைக்கு வந்து வேலைக்கு போறாங்க, காலேஜ் படிச்சவங்க கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து வளர்ச்சி வரும்போது அவங்க வந்து படங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து எதிர்பார்க்க